பிரைஸ் செல்லோன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவள் இன்னும் அநேகம் வருடத்தில் உண்டு என்று சொல்லி யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு தன் வாழ்க்கையில் நினைத்தது ஒன்று, தேவன் யோபுக்கென்று குறித்து வைத்திருந்தது இரட்டத்தனியான ஆசீர்வாதம் என்கிறதை நாம் எல்லோரும் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இது மாத்திரமல்ல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று எழுதியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம். நம்மை குறித்து தேவன் குறித்து வைத்திருக்கிற மென்மையான காரியத்தை நாம் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறோம். நாம் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மை குறித்து தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மிலே நிறைவேற்றுகிறதுக்கு குறித்து வைத்திருக்கிற காரியம் அது நிறைவேறும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி புறஜாதிகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பேன் என்கிறதை தேவன் குறித்து வைத்திருந்ததை மாத்திரமல்ல, கர்த்தர் ஆபிரகாமை எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரோ அதைவிட மேலாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் குறித்திருக்கிறதை இன்றைக்கு அவர் நமக்குள்ளே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, அன்றியுடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும். எனவே தேவன் நம்மை குறித்திருக்கிறவைகள் அனைத்துமே மிக மிக மேன்மையானது. நாம் எண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலானவைகளை தேவன் நம்மளை நிறைவேற்றுகிறதுக்காக நம்மை குறித்து வைத்திருக்கிறபடியினாலே அவைகள் நம்மளை நிறைவேறுவதற்கு எதுவான பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆபிரகாமை போல அமைத்து கொள்வோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென்.